ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரக்கர் அருண். இந்த வீடியோவில் அகஸ்தியர் கூடம் சீசனல் ட்ரெக்கிங் 2026 பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வருஷம் கேரளா வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அகஸ்தியர் கூடம் சீசனல் ட்ரெக்கிங்க்கு உண்டான டேட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ண ஆர்டர் காப்பி தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆர்டர் காப்பியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ சீசனல் ட்ரெக்கிங்க்கு உண்டான டேட்டை பற்றி பார்ப்போம். டேட்டு வந்து 2 ஸ்லாட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து January 14th 2026 31st January 2026. இந்த 18 நாளுக்கு வந்து ஒரு ஸ்லாட்டு. இந்த ஸ்லாட்டுக்கு எப்போ டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னம்னா January 9th 2026 அன்னைக்கு இந்த ஸ்லாட்டுக்கு உண்டான டிக்கெட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் January 9th 2026 அன்னைக்கு 11 AM ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த 18 நாளைக்கு உண்டான டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்லாட்டுக்கு உண்டான டேட்டை பற்றி பார்ப்போம். செகண்ட் ஸ்லாட் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 1st February 2026 ஆரம்பித்து 11th February 2026 வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இந்த 11 நாளுக்கு உண்டான டிக்கெட்டை எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd January 2026 11 AM. நீங்கள் இந்த டேட்டுக்கு உண்டான டிக்கெட்ஸ் எல்லாம் எந்த வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணலான்னா serviceonline.gov.in. இந்த வெப்சைட்டுக்கு உண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணால் தான் இதில் லாகினே பண்ண முடியும். அதனால ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கேட்கும். அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் என்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்கும். இதில் நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துக்குங்க. அப்புறம் இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி கிரியேட் ஆயிரும். உங்களுக்கு யூசர் ஐடி கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் யூசர் ஐடியும், அதாவது யூசர் ஐடிங்கிறது உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை ஆல் சர்வீசஸில் வியூ ஆல் அவைலபிள் சர்வீசஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஸ்டேட் கேட்கும். அதில் வந்து கேரளா ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேரளா ஸ்டேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிக்கெட் புக்கிங் டேட் அன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் எல்லாம் போக இப்போ கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ சர்வீஸுக்கு 12 சர்வீஸ் இருக்குங்க இல்லைங்களா? 12 சர்வீஸ் போக எக்ஸ்ட்ரா ஒரு சர்வீஸ் ஆட் ஆகும். அதாவது என்னென்னா அகஸ்தியர் கூடம் சீசனல் ட்ரெக்கிங் அப்படின்னு செலக்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் புக்கிங்க்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும்னா நேம், ஜெண்டர், ஏஜ், ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆதார், பேன், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கும்போது அதனுடைய நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் இதில் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் திருப்பி எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி பேமெண்ட் ஆப்ஷனும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற பேமெண்ட் வந்து 3 பேமெண்ட் ஆப்ஷன் தான். இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. இந்த 3 பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகும். சீசனல் ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோலோவாகவும் ட்ரெக்கிங் பண்ணலாம், குரூப்பாகவும் ட்ரெக்கிங் பண்ணலாம். இந்த வருஷம் டிக்கெட் ப்ரைஸ் வந்து பர் ஹெட்டுக்கு 3000. சீசனல் ட்ரெக்கிங் பொறுத்த வரைக்கும் 3000 அப்படிங்கிறது ட்ரெக்கிங் ஃபீஸ் மட்டும்தான். இது கூட சாப்பாடு வந்து இன்க்ளூட் இல்லை. நம்ம வேணும்னா கேம்பில் போய் தனியாக தான் வாங்கிக்கணும். அகஸ்தியர் கூடம் ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் சீசன் ட்ரெக்கிங்காக இருந்தாலும் சரி, ஆஃப் சீசன் ட்ரெக்கிங்காக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 100 மெம்பர்ஸ் தான் அலௌடு. இதை எப்படி சீசனல் ட்ரெக்கிங்கில் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 70 டிக்கெட்ஸ் மட்டும்தான் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. மீதி 30 டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் பண்ணுவாங்க. சரி ப்ரோ, இப்போ நான் வந்து ஆன்லைனில் டிக்கெட் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இப்போ நான் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி நான் ட்ரை பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் என்றைக்கு ட்ரெக்கிங் போகிறீங்களோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிடணும். அதாவது இப்போ நீங்கள் சனி ஞாயிறுலாம் டிக்கெட் புக் ட்ரெக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமையே போயிடணும். ஏன்னா சனி ஞாயிறு அங்கே லீவு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் லீவு. ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமையே போயிட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு டிபெண்டிங் அப்பான் த டிக்கெட் அவைலபிலிட்டி அவங்க கன்ஃபார்ம் பண்ணி தரக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதாங்க அகஸ்தியர் கூடம் சீசனல் ட்ரெக்கிங் 2026க்கு உண்டான அப்டேட்டு. இதே மாதிரி ஆஃப் சீசனுக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் சீசனுக்கு உண்டான அப்டேட்ஸையும் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.